இருங்கண்ணா, வாங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாமா? என்ன எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்களா? இது கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணி தான். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் பட்டை, சோம்பு, கிராம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி புதினா, கொத்தமல்லி, தயிர் ஊற்றி அதனையும் அரைச்சிக்கோங்க. இது 2 மிக்சரையும் நீங்கள் மட்டன் வாஷ் பண்ணிக்க மட்டனில் போட்டு ஊற வச்சுருங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் நல்லா நெய்யும் குக்கிங் ஆயிலும் ஊற்றி நல்லா ஹீட் ஆகட்டும். இது ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, கிராம்பு இது நல்லா போட்டு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச மட்டன் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு கல் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு, இப்போ நான் இங்கே 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 2.5 கப்பான தண்ணியை இது ஊற்றிட்டு நல்லா ஒரு 3-4 விசில் நல்லா விட்டு எடுத்தீங்க அப்படின்னா கறி நல்லா வெந்துடும். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா 1.5 கப் ரைஸு, அதை எடுத்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லெமன் ஊற்றிட்டு 15 மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தால் கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணி ரெடி ஆயிரும்.